ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரெகுலராக ரேஷன் ஷாப் வந்தப்போ லைனாக வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் நிறுத்தி வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ்னால். ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே அவங்க டிஆர்பி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்குயர்மெண்ட் போர்டு நடத்துகிற இந்த கூட்டுறவு பேங்க்குக்கு ஆள் எடுக்கிறது அந்த எக்ஸாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறமேட்டு அதுக்கான வேலை தான் வந்துட்டு முழுக்க முழுக்க நடந்தே தவிர விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரேஷன் கடை ரிசல்ட்லாம் என்ன ஆச்சுங்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அடுத்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன், குரூப் 2 இந்த மாதிரி ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக எல்லாமே போட்டுட்ருக்கோம். அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரேஷன் ஷாப்லாம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு எதுன்னு ஒன்றுமே தெரியல. ஸோ நானும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ரேஷன் கடை இதப்போ போட்டது, அப்போ 2-3 இந்த கூட்டுறவு எக்ஸாமுக்கு கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ நானும் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நான் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு இப்போ இன்னும் 2 நாளில் எக்ஸாம் டிசம்பர் 24 வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. 2 ஊர் மட்டும் தள்ளி வச்சுட்டாங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி. அங்கே மழை வெள்ளம் காரணத்தினால ஸோ அங்கே எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஊர் மட்டும் தள்ளி வச்சுருக்காங்க. மற்ற ஊர் எல்லாமே கட்டாயம் ஒரே நாளில் நடக்கும். ஸோ வந்து நீங்களும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, நல்லா எழுதுங்க. அதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு உங்களோட ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், நல்லபடியாக எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க, டிசம்பரில் எப்பயும் விட்டுறது தான். நமக்கு வந்துட்டு குரூப் 4 தேர்வோட அறிவிப்பு வந்து அடுத்த மாதம் ஜனவரியில் வெளியிட போகிறாங்க. நோட்டிஃபிகேஷனு எவ்வளோ வேகன்சி என்னங்கிறது. நமக்கு வந்துட்டு ஜூன் மாதம் பரீட்சை நடக்கும். ஜூலை மாதம் நமக்கு வந்துட்டு குரூப் 1ஓட பரீட்சை நடக்கும். அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் மாதம் குரூப் 2ஓட பரீட்சை நடக்கும். லைனாக பேக் டு பேக் வரும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு 4 மாதம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். வேலைக்கு போய்ட்டு படித்தா கூட பாஸ் ஆகிடலாம். ஸோ விட்டுறாதீங்க. ஸோ அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் எப்படி படித்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸ் வைஸ் படிங்க. ஸோ அதுக்கும் நான் ரெகுலராக கைடன்ஸ் கொடுக்குறேன், வீடியோ போடுறேன். என்னால் இப்போ ஒர்க்கில் இருந்தனால கொஞ்ச நாள் போட முடியல. இப்போ சண்டே இந்த எக்ஸாம் முடித்தா தான் எனக்கு ஒரு இதே கிடைக்கும். ஸோ வந்துட்டு இல்லை என்னென்னு பார்த்துருவோம் இன்றைக்கி வீடியோவில். குரூப் 4 தேர்வு அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியீடு. குரூப் 4 பிரிவில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான தேர்வு அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. இந்த தேர்வை ஜூன் மாதம் நடந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. எந்தெந்த தேர்வுகள் எந்தெந்த மாதங்களில் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படும் என்பதற்கான ஆண்டு திட்ட அறிக்கையை ஆண்டுதோறும் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வெளியிடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு திட்ட அறிக்கையை தேர்வாணையம் புதன்கிழமை வெளியிட்டுள்ளது. அதன் விவரம்: குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரியில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும். மிக முக்கிய தேர்வாக கருதப்படும் குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும். குரூப் 2 தேர்வுக்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்டில் தேர்வு நடத்தப்படும். இப்போதென்று இதே போன்று பிற துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வு அறிவிப்பு விவரங்கள் ஆண்டு திட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆனுவல் பிளானர் ஆண்டு திட்ட அறிவிக்கை விவரத்தை அரசு பணியாளர் தேர்வாணையம் tnpc.gov.in இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். ஸோ வந்துட்டு 2023 ஒரு பரீட்சை கூட வரல. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1லாம் 2024 நமக்கு வந்து 3 பரீட்சையும் வரப்போகுது லைனாக. ஸோ குரூப் 2 வராதுன்ற மாதிரி நினச்சோம், ஆனால் அதுவும் வருது. அதுக்கப்புறம் 2025 வரவே வராது, கன்ஃபார்ம் வராது. அப்போ 26 போயிடும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. வரப்போகிறப்ப நம்ம அந்த சான்ஸை வந்துட்டு கப்புன்னு தூக்கிடணும். அவ்வளோதான். இந்த கொக்கு வந்துட்டு மீனை தூக்குற மாதிரி கப்புன்னு தூக்கிடணும், காத்திருந்து தூக்கிடணும். ஸோ அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த 2 நாளுக்கு அப்புறம் எழுத போகிற கூட்டுறவு பரீட்சை எழுதுறவங்க நல்லா எழுதுங்க. ஸோ எக்ஸாம் சென்டரில் வந்துட்டு பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கடைசி நேரத்தில் எதை படிக்கிறது என்னன்னு தெரில ப்ரோ, எதுவுமே படிக்க முடியல, எல்லாமே வந்துட்டு ஒரே கஷ்டமாக இருக்குது, எனக்கு மேக்ஸை பார்க்குறதா, தமிழை பார்க்குறதா, கூட்டுறவு பார்க்குறதா, கம்ப்யூட்டரை பார்க்குறதா, ஜிஎஸை பார்க்குறதா, எதை பார்த்தாலும் மண்டையில் நிற்கல, பிளாங்காக இருக்குது ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓட்டுறது எனக்கு தெரியும். அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து பயப்படாதீங்க. உங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் அந்த 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் வெறும் 30% படிச்சிருந்தா கூட அந்த தெரிஞ்ச கேள்வியை கரெக்டாக போட்டு வரீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ சதவீதம் வேணாலும் படிச்சிருங்க, 100% படிச்சிருங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். 70 தான் படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு 10% தான் படிச்சிருக்கேன், எப்படினாலும் சரி நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா படித்தவங்களே சொதப்பிட்டு வருவாங்க, நல்லா படிக்காதவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணக்கூடாது. அந்த 3 மணி நேரம் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கோல்டன். அந்த டைமில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ வந்து தெளிவாக படிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை காலைல வரைக்கும் கூட படிங்க. ஒரு சிலர்லாம் முன்னாடி படிக்காது அப்படி இப்படிம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. முன்னாடியே ஆல் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, பேனா வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதை பற்றின எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் நான் ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன். ஸோ வந்துட்டு இந்த கிளாஸஸ் வீடியோஸே நான் போட்டிருக்கணும். நானும் ஒர்க்கு போயிட்டு படிச்சுட்டு இருந்தனால என்னால் எதுவுமே போட முடியல, இந்த பக்கம் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஸோ ரேஷன் கடை, அந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். வழக்கம் போல் அந்த மெயில் ஆடியோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க, போடுறேன். ஆனால் அப்டேட்ஸே கிடையாது, அது அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க இவங்க. ரேஷன் கடை அந்த டிஆர்பி வெப்சைட் அதை மூடிட்டு இவங்க அப்படியே அந்த கூட்டுறவு பரீட்சை அந்த வேலையை தான் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கான ரிசல்ட் என்ன, அது எப்படி என்னங்கிறதெல்லாம் அந்த எலெக்ஷனுக்குள்ளே விடுவாங்களா, இல்லை இன்னும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறம் அப்படியே வரும். ஸோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி யூனிவர்சேஷன் சேனல். நம்ம சேனலில் ரெகுலராக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். வேறு எதாவது மாதிரி வீடியோ வேணுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.